உன் மாமா, அத்தை, பெரியம்மா, பெரியப்பா, அவங்க பையன் சதீஷ் எல்லாரும் இங்கதான் இருக்காங்க. நாங்க வராம நீ இன்னைக்கு இங்க வந்தா நல்லா இருக்காது. மா. நான் தான் சொல்றேன்ல, அப்பாவை நாங்க பாத்துக்கிறோம். உன்னோட புகுந்த வீட்டுக்காரங்க இடத்துல நான் இருந்தாலுமே கூட கல்யாணமான அன்னைக்கே ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போக வேண்டாம், வீட்லயே இருந்தா சொல்லிருப்பேன். நீ வந்து பாக்கலனா யாரும் குத்தம் சொல்ல போறதில்ல. உன் அப்பா டிஸ்சார்ஜ் ஆனதுக்கு அப்புறம் நீ பொறுமையா வீட்ல கூட வந்து பாத்துக்கலாம். ஹாஸ்பிட்டலுக்கு போயே ஆகணும்னு முத நாளே பிரச்சனை பண்ணாத மதி. நீ தங்கராஜ் சார் கிட்ட போன கூட மதி பேசினது பெருசா எடுத்துக்காதீங்க சார். அவ வர வேண்டான்னு நான் அவகிட்ட சொல்லிட்டேன். சரிங்களா சார்? சரிங்க, சந்தோஷம். புது மாப்பிள்ள நீ சந்தோஷமா இருக்க வேண்டாம். ஏன்டா எதையோ பறி கொடுத்த மாதிரி இருக்கிற? அது மட்டும் இல்லாம புதுசா கல்யாணம் ஆன ஒய்ஃபை வீட்டுல விட்டுட்டு இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்க. என்னடா பண்ணிட்டு இருக்க? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு என்னால நம்பவே முடியல. ஒரு மாதிரியா இருக்கு மாமா. ஏய், என்ன மச்சானே, இன்னைக்கு உனக்கு கல்யாணம்னு பசங்களோட காது குத்தாண்டைக்கே பிக்ஸ் பண்ணியாச்சுல்ல? திடுதுப்புனே என்னமோ கூட்டிட்டு போய் உன்னை ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சொன்ன மாதிரில நீ பேசுற. அழகுமதியோட கல்யாணம் பிக்ஸ் பண்ணியிருந்தீங்க. இன்னும் என்னால அந்த அதிர்ச்சியில இருந்து வெளியே வரவே முடியல. நடந்ததெல்லாம் ஒரு கனவா இருக்க கூடாதான்னு தோணுது. திடீர்னு கனவு கலைஞ்சு நான் எழுந்துட மாட்டேனான்னு எனக்கு தோணுது. நடந்தது எதுவுமே கனவு இல்ல மச்சான். சில விஷயங்கள் நம்மள மீறி நடக்கும். ஆனா அப்படி நடக்கிறது ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். நடக்கிறதெல்லாம் நன்மைக்கே நீ நினைச்சுக்க. ஏ சுரேஷ், முதலா அழகுமதிய நம்ம காலேஜ்ல பார்த்தோம்ல, உனக்கு ஞாபகம் இருக்கா? மாமா மறக்க முடியும். என்ன பேச்சு பேசினா அவ? டேய், அவ பேசுனத விடுறா. அவளை பார்த்ததும் நீ என்ன சொன்ன? மாமா, நாம படிக்கும் போது இப்படி ஒரு அழகான டீச்சர் இல்லையேன்னு நீ சொன்னியா இல்லையா? என்னதான் மாமா, ஆனா அதுக்கு இரு 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 நீ அவளை ரசிச்சியா இல்லையா? மாமா, அப்ப ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல உன் மனசுல எங்கேயோ ஒரு ஓரமா உனக்கு அவளை பிடிச்சிருந்துச்சு. ஒருவேளை உனக்கும் அவளுக்கும் இந்த பஞ்சாயத்து வரலனா நீ அவளை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு ஆசைப்பட்டிருப்பியோ என்னவோ. நீ உன் ஆள் மனசுல என்ன நினைக்கிறியோ அது அப்படியே நடக்கும்னு யாரும் சொன்னாங்களே.